வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்க நண்பர்களே, நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசியில் குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லாத்துலேயும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. அதில் வர அதில் எங்கேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா 6th to 12th பழைய புக்கு, 6th to 12th நியூ புக்கு, அப்புறம் அவுட் சோர்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சொல் வளம் இளங்குமரனா நன்னூல்லேருந்தும் கேட்டிருக்காங்க. இப்போ நாம பார்க்க போறது வந்து 6 to 12 பழைய புக்கு தான், பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக. இதுல வந்து இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி நாம ஆல்ரெடி விரிவாக்கு வரைக்கும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? போன வீடியோல புணர்ச்சி விதிகள் பிளஸ் இந்த விரிவாக்கு வரைக்கும் நாம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோல அதுக்கு தொடர்ச்சியா பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ இந்த வீடியோல நாமி பொழுது எப்படி போகுதுன்னா, நாம் கூட்டல் ஈ கூட்டல் பொழுதுன்னு பிரிச்சிருக்காங்க. ஆனா இப்படியும் பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாம் கூட்டல் இப்பொழுது அப்படின்னும் பிரிக்கலாம். ஓகேங்களா? இது 2மே ரைட்டான ஆன்சர் தான். இது வந்து மெய்யீற்று புணர்ச்சி அந்த விதியின் மூலமா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து வானப்புணல். வானம் வானம் கூட்டல் புனல். இதுவும் பார்த்தீங்கன்னா மெய்யீற்று புணர்ச்சி. ஓகேங்களா? புணர்ச்சி விதியில மெய்யீற்று புணர்ச்சி மூலமா தான் பிரிச்சிருக்காங்க. வானம் கூட்டல் புனல். அது இம்மு வந்து கேன்சல் ஆச்சுன்னா வானப்புணல். அதுக்கு இணை எழுத்து சொல்லி அத வல்லின மிகு இடங்கள் சொல்லி வானப்புணல். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து பொன்னேர். பொன் கூட்டல் ஏர் பொன்னேர். ஓகேங்களா? இது வந்து குரூப் 4ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பொன்னேர். ஓகேங்களா? பொன் கூட்டல் ஏர்ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அன்பு கூட்டல் உற்று அன்புற்று. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அன்பு கூட்டல் உற்று அன்புற்று அப்படின்றது இது வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துலயுமே அன்பு. ஓகேங்களா? உற்று அப்ப 2 இடத்துலயுமே உயிரெழுத்து இருக்கிறனால இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றியில் இருக்கிற குசுட்டு துபுரு குட்டையில இருக்கிற புணர்ச்சியில மறைஞ்சும் போது இப்பு வரும். இப்பு வந்து கூட கண்டெயின் பண்ணும்போது நம்மளுக்கு அன்புற்று அப்படின்னு வரதான் அன்புற்று. ஓகேங்களா? அடுத்ததா பார்க்க போறது இன்புற்றார். இன்பு கூட்டல் உற்றார் இன்புற்றார். இதுவும் பார்த்தீங்கன்னா இன்புற்றார். ஓகேங்களா? இதுவும் குற்றியல் நுகர் புணர்ச்சி தான் வரும். என்பிதழ் அணை. ஓகேங்களா? என்பு கூட்டல் இதழ் கூட்டல் அணைன்னு வராது. என்பு கூட்டல் இதழணை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஈயும் உயிரெழுத்து வரனால இதுவும் குற்றியலுகர புணர்ச்சி தான். ஓகேங்களா? என்பதிலணை என்பது குற்றியலுகர புணர்ச்சி. ஸோ இது வந்து அதுபடி பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு சிலர் என்பது என்பில் கூட்டல் இதனை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அதனை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அது தவறான ஆன்சர். என்பு கூட்டல் இதழணை. என்பு அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? என்பு என்ன எலும்பு. ஓகேங்களா? என்பு கொடுத்து பொறுத்துகள கூட எலும்பு அப்படின்னு சொல்லி அன்புனா என்ன? எலும்புனா என்ன? அந்த மாரி கூட டிஎன்பிசில கேட்பாங்க. ஸோ அதுக்கும் பார்த்துக்கோங்க. அன்பு கூட்டல் அகத்து அன்பகத்து. இதுவும் அது குற்றியலுகர புணர்ச்சி தான். ஓகேங்களா? வன்பார்க்கன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெய்யீற்று புணர்ச்சி. ஓகேங்களா? அ 2 இடத்துலயும் மெய்யான இருக்கறனால வன்பார்க்கன். இல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இர்றா மாறுது. ஓகேங்களா? அதான் வன்பார்க்கன். மெய்யீற்று புணர்ச்சியில இது வரும். அடுத்தது தளிர்ந்தற்று. தளிர்ந்து கூட்டல் அற்று. இப்போ இங்க வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க ஒரு சிலர். அதாவது நானே கூட ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் குரூப் 4க்கு இந்த இடத்துல நானும் தப்பு பண்ணேன். ஏன்னா தளிர்த்து கூட்டல் அற்றுன்றத நான் தளிர்த்து கூட்டல் அற்று எப்படி பிரிச்சுன்னா, ம் தளிர் கூட்டல் அற்று அப்படின்னு சொல்லி குடுத்துடுறாங்க. அப்ப அதுதான் ரைட்டுன்னு நம்ம குறிச்சிடுவோம். ஆனா அதுதான் தப்பு. தளிர்த்து கூட்டல் அற்று. ஓகேங்களா? இப்போ இங்க பிரித்தெழுதுகள பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப ஒரு இந்த இடத்துல மட்டும் தான் வரும். இந்த இது வராதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? தளிர் கூட்டல் அதாவது பகுதிக்கு கூட இத்துவும் வரும். ஓகேங்களா? இது ஒரு சிறப்பு மாரி சொல்லுவாங்க. ஸோ தளிர்ந்து கூட்டல் அற்று தளிர்ந்தற்று. அப்போ புறந்துறுப்பு அப்படின்னா புறத்து கூட்டல் உறுப்பு புறந்துறுப்பு. புறந்துறுப்புன்றா அக உறுப்பு. அதாவது கை, கால், கண் அந்த மாரி சொல்றத புறந்துறுப்பு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100ன்னு சொல்லுவாங்க. இங்க புறம் கூட்டல் 4 மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து என்னவான்னா பிளஸ்ஸு 100. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புறம்
கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்றது தான் புறநானூறுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததா பார்க்கறது நாடாகு. நாடு கூட்டல் ஆகு. நாடாகு. இதுவும் பார்த்தீங்கன்னா, ம் குற்றியலுகர புணர்ச்சி. அதாவது குசுடு துபுரு அந்த இதுல வரும். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவலாகு. அவல் கூட்டல் ஆகு. இது மெய்யீற்று புணர்ச்சி. உங்களுக்கு மெய்யீற்று புணர்ச்சில அவல் கூட்டல் ஆகு, அவலாகு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஆ புணர்ச்சி விதிய பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மத்தபடி வந்து நீங்க நார்மலா பிரிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஆனா பிரிச்சிடலாம். பிரிச்சறதுல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில கேட்கறாங்கன்னா, அதுல 2 கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். மீதி 2 கொஸ்டின் டஃப்பா இருக்கும். அப்போதான் புணர்ச்சி விதிகளும் இந்த மாரி வல்லினம் மிகும், மிகா இடம் அந்த மாரி இதுல கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். மேக்ஸிமம் பிரித்தெழுதுல பார்த்தீங்கன்னா, அ ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, இதுவா இருக்கும். பகுதியா இருக்கும். ஓகேங்களா? நாடு அ இல்ல பொருளா இருக்கும். ஒரு கன்டென்ட் முடிஞ்ச மாரியே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் அதுபடி சொல்லுவாங்க. மீசை ஆகு. மீசை கூட்டல் ஆகு. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, மீசை வருது, வருது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி இ அந்த விதிப்படி பிரிச்சிருக்காங்க. மீசை கூட்டல் ஆகு. மீசை கூட்டல் ஆகு. அடுத்தது எவ்வழி. இப்ப இது வந்து பூப்பெயர்ச்சி விதி. அதாவது ஒரு சில எழுத்து இந்த ஒரு எழுத்து மாத்திரம் தான் வரும். ஓகேங்களா? அது கூட வந்து அதோட இன எழுத்து சேர்ந்து வரும். அதுதான் பூவுலகு. கூட்டல் அடி, சேவடி அப்படின்னு சொல்லி வரும்ல. அது மாரி கூட்டல் எவ்வழின்றது கூட்டல் வழி. அதுதான் ரைட்டான ஆன்சர். அடுத்ததா நம்ம பார்க்க போறது, அ நான் என்று. நான் கூட்டல் என்று, நான் என்று. இது மெய்யீற்று புணர்ச்சி மூலமா பிரிச்சிருக்காங்க. நான் கூட்டல் என்று, நான் என்று. அடுத்து பயன் கூட்டல் என்ன. நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாரி இருக்கும். ஏன்னா, இது கொஞ்சம் நெறைய இருக்கறனால, கொஞ்சம் ஸ்பீடாவே போலாம். ஓகேங்களா? அத நீங்க கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டவுட்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன். ஓகே. பயன் என்ன? பயன் கூட்டல் என்ன? அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க மெய்யீற்று புணர்ச்சி மூலமா. நிழல் கூட்டல் அருமை. நிழல் கூட்டல் அருமை, நிழல் கூட்டல் அருமை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. மெய்யீற்று புணர்ச்சியின் மூலமா. அடுத்தது தரம் கூட்டல் இல்லை, தரம் இல்லை. ஓகேங்களா? தரம் கூட்டல் இல்லை, தரம் இல்லை. அடுத்தது அழியார் கூட்டல் அ அலி கூட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, உடம்படு மெய்யீற்று புணர்ச்சி, தரம் கூட்டல் மெய்யீற்று புணர்ச்சி, பதம் கூட்டல் கணம். ஓகேங்களா? பதம் கூட்டல் கணம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. பழைய புக்க பொறுத்தளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். புது புக்கு தான் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் பண்ற மாரி இருக்கும். இப்ப இங்க பாருங்க பண்பு பெயர் புணர்ச்சி மூலமா பிரிச்சிருக்காங்க. செம்மை கூட்டல் பொருள், செம்பொருள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது அகன் கூட்டல் அமர்ந்து, அகன் அமர்ந்து அப்படி சொல்லி பிரிச்சிருக்காங்க. அடுத்ததா இகன் அமர்ந்து, இகன் கூட்டல் அமர்ந்து, இகன் அமர்ந்து. அமர்ந்து கூட்டல் இனிது, அமர்ந்தினிது. தளிர்ந்தற்று அமர்ந்தினதும் ஒண்ணுதான். ஓகேங்களா? துன்புறவும், துன்பு கூட்டல் அ உறவும் போட்டிருக்கு. ஊருவும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க பாருங்க. துன்புறுவும். ஓகேங்களா? துன்புறுவும். துன்பு கூட்டல் இன்புறுவும், இன்புறுவும். இது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க கொஞ்சம் நெட்ல பார்த்துக்கோங்க. ஆனா இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? துன்புறுவும் ரைட்டான ஆன்சர். துன்பத்தை மிகுதியாக தருவதுதான் துன்புறுவும். ஆ நம்ம சொல்லியிருக்கோம். நீங்களும் பார்த்துக்கோங்க. ஆனா உருவம்ன்றது சரியான ஆன்சர் தான். ஓகேங்களா? இது வந்து எதுபடி பார்த்தீங்கன்னா, குசுட்டு துபுரு குற்றியலுகர இதுல வச்சு பிரிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பணிவு உடையான். பணிவு கூட்டல் உடையான். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுவும் குசுட்டு ஏன்னா பணிவு என்ற வரும்போது, அது மறைஞ்சு இவ்வுன்னு வரும். அதுதான் கூட்டல் வரும்போது அப்போ பணிவு கூட்டல் உடையான், பணிவுடையான் அப்படின்னு சொல்லி இந்த குற்றியலுகர புணர்ச்சியில இதுவும் பிரிச்சிருக்காங்க. அடுத்ததா நான் பார்க்குறது ஒருவற்கு. ஒருவன் கூட்டல் இங்க வந்து ஒரு சிலர் என்ன பண்ணிருவாங்கன்னா, ஒரு கூட்டல் அற்கு, வற்கு, அவற்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சுருவாங்க. ஆனா அதுதான் தப்பு. அ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் கூட்டல் தான் ரைட்டான ஆன்சர். அணி அல்ல, அணி கூட்டல் அல்ல. இது ஓகே. இது சாதாரணமா பிரிக்கிற மாரி தான் இருக்கு. இது எல்லாருமே போட்டுருவாங்க. அடுத்தது இனிதென்றல். ஓகேங்களா? இனிது கூட்டல் ஈன்றல் என உங்களுக்கு பிரிக்கும்போதே இதுலயே குடுத்துருக்காங்க. இனிதென்றல், இனிது கூட்டல் என்றால் இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த புணர்ச்சி விதிகள் மூலமா இத சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அகத்துறுப்பு. அகத்துறுப்பு. அகத்து கூட்டல் உறுப்பு.
நம்ம அகத்துறுப்பு ஆல்ரெடி பார்த்தது தான். அகத்து கூட்டல் உறுப்பு அப்படின்றபோது, தூக்கு இத்து கூட்டல் உ அந்த மறைஞ்சறதுனால, இத்து கூட்டல் வரும்போது அகத்துறுப்பு. ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது அன்பிலார்க்கு. அன்பு கூட்டல் இலார்க்கு, அன்பில்லார்க்கு. ஓகேங்களா? அகத்தில்லார்க்கு. அதாவது டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தளவுக்கு ஈஸியா இருக்கிறது நம்ம 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்த 2 கொஸ்டின் டஃப்பா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக்லயே படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த பிரித்தெழுதுக கன்ஃபார்மா வரும் அப்படின்னு நம்ம ஒரு யோசிப்போம். அதே மாரி கன்ஃபார்மா வரும். டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது கிடைக்கும். ஆனா, அந்த டஃப்பான கொஸ்டின்ல தான் 1, 2 தப்பாயிரும்போது தான் நம்ம கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயி ஜாப் போவாத இருந்துர்றோம். ஓகேங்களா? அகத்திலார்க்கு. அ அகத்து கூட்டல் இலார்க்கு. இது சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது தகர பந்தல், தகரம் கூட்டல் பந்தல், நகர பெண்கள், நகரம் கூட்டல் பண்கள். இது மகர ஈற்று வந்து அ நகரம் ஈற்று அதாவது மகரம் கெட்டு புணர்ச்சி இனமிகள் புணர்ச்சியின் மூலமா பெண்கள் வருது. நகர பெண்கள். பழம் மொழி, பழமை கூட்டல் மொழி, பண்பு பெயர் புணர்ச்சி, பயனாகும். ஓகேங்களா? பயனாகும். பயனாகும்ன்னு பார்த்தீங்கன்னா, பயனாகும், பயன் கூட்டல் ஆகும் அப்படின்றது மூலமா இது வரும். பயனாகும். ஓகேங்களா? அப்புறம் உளவாக, உழவு கூட்டல் ஆக, உழவு கூட்டல் ஆக, உளவாக அப்படி சொல்லி பிரிப்பாங்க. இது அ உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்ற புணர்ச்சி விதி மூலமா இத பிரிச்சிருக்காங்க. கவர்ந்து கூட்டல் அற்று, கவர்ந்து கூட்டல் அற்று அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்புறம் மானம் கூட்டல் உண்டு, மானம் உண்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இது மகர கெட்டு அ புணர்ச்சி அடையறது. மகரம் வந்து மட்டும் கெடும். அடுத்தது அது கூட அப்படியே இன எழுத்து மூலமா அது வந்து புணர்ச்சி அடையுது. அடுத்தது வருங்காலம் கூட்டல் உண்டு, வருங்காலம் உண்டு. கனி கூட்டல் ஆகும், கனியாகும். ஓகேங்களா? வருங்காலம் கூட்டல் உண்டு, வருங்காலம் உண்டு. அடுத்ததா நாம் பார்க்க போறது கனியா கூட்டல் ஆகும், கனியாகும். கனி கூட்டல் ஆகும், கனியாகும். அடுத்து கனவு கூட்டல் ஆகும், கனவாகும். விலை கூட்டல் ஆகும், விலையாகும். ஓகேங்களா? விலை கூட்டலாகும், விலையாகும். அ அதுக்கு அடுத்தது நம்ம இங்க பார்த்தது, உணவு கூட்டலாகும், உணவாகும். விலை கூட்டலாகும், விலையாகும். அடுத்து நிலை கூட்டலாகும், நிலையாகும். விதை கூட்டலாகும், விதையாகும். ஸோ நீங்க ஒரு சென்டென்ஸ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களா? அதுபடி பார்த்தாவே ஒரு பாருங்க, கனியாகும், அ க கனவாகும், விலையாகும், நிலையாகும், உணவாகும், விதையாகும், பயனாகும். எல்லாமே ஒரே சென்டென்ஸ் தான். ஆனா அது என்னன்னா, இப்போ வந்து இங்க உணவு அப்ப குற்றியலுகர புணர்ச்சி அடையுது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, மெய்யியல் புணர்ச்சி. அப்போ புணர்ச்சி விதிப்படி மட்டும் தான் மேக்ஸிமம் அதிகமா வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நாடு கூட்டல் ஆகு, நாடாகு. இது ஆல்ரெடி பார்த்தோம். அது உடையார், அ மீசையாகு. மீசைனா அ மேல். ஓகேங்களா? அ அவல்னா பள்ளம். ஓகேங்களா? இது கூட ஒரு டைம் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிஎன்பிசில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவல், மீசை அது மாரின்ற இப்ப கூட ரீசென்ட்டா கேட்டுருக்காங்க. அதே மாரி எவ்வழி அது முன்னாடியே பார்த்தோம். அந்நாடு, ஆண் கூட்டல் நாடு, நாற்றிசை 4 கூட்டல் திசை. இதெல்லாம் சரியான ஆன்சர். அது கூட்டல் உடையார், அது உடையார். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது நான் என்று. நான் கூட்டல் என்று, நான் என்று. நான் கூட்டல் என்று, நான் என்று. தவமேயன், தவமே கூட்டல் ஆம். அப்போ அ வே ஏ வருது பாருங்க. அது கூட்டல் ஆ வரும்போது, இப்போ 2 உயிரெழுத்து இருக்கும்போது, அது உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின் மூலமா இது புணர்ச்சி அடையும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது, ஆற்றுணா, ஆறு கூட்டல் உணா, ஆறு கூட்டல் உணா, ஆற்றுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு தெரு கூட்டல் ஆக்கு, தெரு ஆக்கு, தெருவாக்கு. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உடம்படு முயற்சியில ஈயும், இவும் உருவாகிறது தான் இது தெருவாக்கு. ஓகேங்களா? ஆற்றுண்ணா. இந்த 2 கொஸ்டினுமே இந்த 2 பிரித்ததுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசில. ஓகேங்களா? அடுத்ததா பயன் இற்று, பயன் கூட்டல் ஈன்று, பயனிற்று, விரிவு கூட்டல் ஆக்கு, விரிவாக்கு, வெயில் வெயில் கூட்டல் ஒழுகும், வெயில் ஒழுகும். நமிப்பொழுது முன்னே பார்த்துட்டோம். நமிப்பொழுது முன்னே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆ நாற்றிசை. ஓகேங்களா? நாடு கூட்டல் ஆகு, நாடாகு, அது உடையார் முன்னே பார்த்தோம். நாற்றிசை 4 அந்நாடு, கூட்டல் நாடு, அந்நாடு அதுவும் முன்னே பார்த்துட்டோம். அடுத்து நாடு இல்லை, நாடு கூட்டல் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி குற்றியலுகர புணர்ச்சி. தெரு கூட்டல் 1 அங்க தெருவாக்கு பார்த்தோம். அங்க தெரு 1 பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது கூட்டல் உலகம், உன்னுலகம். இது வந்து தண்ணீரொட்டு அதாவது தனிச்சொல் வரும்போது, கூட்டல் அது வந்து இரட்டிப்பா மகிழ்ச்சி அடைந்தா தண்ணீரொட்டு. தண்ணீரொட்டு புணர்ச்சி விதிகள்ல வந்து தண்ணீரொட்டல். ஓகேங்களா? அந்த புணர்ச்சி விதமா இது வரும்.
அடுத்ததா நம்ம பார்க்க போறது அன்றிரவு. ஓகேங்களா? அன்றிரவு, அன்று கூட்டல் இரவு, அன்றிரவு. இது பார்த்தீங்கன்னா, அன்று உ. அப்போ இது வந்து உடம்படு மெய்வழி மூலமா அகன் அமர்ந்து, அகன் கூட்டல் அமர்ந்து. ஓகேங்களா? அகன் கூட்டல் அமர்ந்து அப்படின்னு சொல்லி வரும். இது மெய்யீற்று புணர்ச்சி. அடுத்து அருந்தமிழ், அருமை கூட்டல் பண்பு புணர்ச்சி. முகன் கூட்டல் அமர்ந்து மெய்யீற்று புணர்ச்சி. ஓய்வின்றி உடம்படு மெய் உடம்படு மெய்ப்புணர்ச்சி. ஓகேங்களா? அதுபடி வரும். அமர்ந்தினிது, அமர்ந்து கூட்டல் இனிது. இது தளிர்த்து கூட்டல் அன்று அந்த மாரி மாடல்ல இது வரும். அப்புறம் ஒரு டைம் ஒரு மாடல் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களாவே, அதுபடி எல்லாமே வந்துரும். அடுத்தது தனியூர். ஓகேங்களா? தனியூர் வந்து பார்த்தீங்கன்னா, தனி கூட்டல் ஊர். அப்புறம் துன்புறுவும் முன்னயே பார்த்துட்டோம். கண் நிறைந்த இன்புறுவும் முன்னயே பார்த்தோம். கண் கூட்டல் நிறைந்த. கண் நிறைந்த பார்த்தீங்கன்னா, கண் கூட்டல் நிறைந்த. இது தனிச்சொல் தண்ணீருற்றல் அந்த புணர்ச்சி விதி மூலமா வரும். ஏன்னா தனிச்சொல் இங்க வருது பாருங்க. கண் கூட்டல் நிறைந்த கண்ணீரா டபுளா மாறும். ஓகேங்களா? தண்ணீர் இரட்டித்தல். அடுத்தது எண்ணுலகம். எண்ணுலகம் அதே ஃபார்முலா தான். பணிவு கூட்டல் உடையான், பணிவுடையான். அடுத்ததா பேரிரவு. பெருமை கூட்டல் அறிவு, பேரிரைவு. ஓகேங்களா? இது பண்பு பெயர் புணர்ச்சியில மை கேன்சல் ஆயிரும். அப்புறம் அ பெரு கூட்டல் அறிவு மூலமா இது உகரம், இகரமா மாறும். பேரறிவு. அப்புறம் இந்த ஆதி நெடில் மூலமா பேரறிவு அப்படின்னு சொல்லி இது 3 இதுவா மாறும். இது ஒருவன் கூட்டல் கு. இது முன்னே பார்த்துட்டோம். செயற்கரிய, செயல் கூட்டல் கூட்டல் அரிய. அது வந்து இது வந்து நம்ம எப்படி பார்த்தோம்னா, செயல் கூட்டல் அரியன்றதும் சரியான ஆன்சர் தான். செயல் கூட்டல் அரியன்றதும் சரியான ஆன்சர் தான். அணி கூட்டல் அலம் முன்னே பார்த்தோம். நட்பு கூட்டல் அன்று, நட்பன்று. இது பேசிக் தான். ஓகேங்களா? அதாவது குற்றியல் இருக்கிற புணர்ச்சி. இனிதென்றால் முன்னே பார்த்துட்டோம். அதாவது இந்த 6த் டூ பழைய புக்ல நெறைய இது நம்ம வந்து பார்த்துட்டு தான் வரோம். புது புக் பார்க்கும்போது தான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பொருட்டன்று. பொருட் பொருட்டு கூட்டல் அன்று, பொருட்டன்று அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. நாம என்ன நினைச்சிருக்கோம், பொருட்டன்றுன்றதுக்கு பொருள் கூட்டல் அன்றுன்னு பிரிச்சிருக்கக்கூடாது. பொருட்கூட்டல் அன்று தான் சரியான ஆன்சர். உழவு கூட்டல் ஆக இது பேசிக் தான். எதுபடின்னா குற்றியலுகர புணர்ச்சியின் மூலமா கேன்சல் ஆச்சுன்னா, இவு கூட்டல் வந்து உழவாக அப்படின்னு சொல்லி பிரியலாம். அடுத்தது ஆர் உய்த்து. ஆறு கூட்டல் உய்த்து, ஆர் உய்த்து. கவர்ந்தற்று, கவர்ந்து கூட்டல் அற்று, தளித்தற்று. இந்த மாரி கவர்ந்து, தளிற்று, ஆ இன்னும் இது இங்க ஏதோ இருந்துச்சு. அமர்ந்து எல்லாமே ஒரே இதுதான். ஓகேங்களா? அடுத்ததா கொட்பின்றி. கொட்பு கூட்டல் இன்றி, கொட்பின்றி. ஓகேங்களா? கொட்பு கூட்டல் இன்றி, கொட்பின்றி. இது உடம்படு மெய்ப்புணர்ச்சி. மானம் கூட்டல் உண்டு, மானம் மெய்யீற்று புணர்ச்சி. யா கூட்டல் உள, யா உள. யா என்பது பாலை மரத்துல ஒரு வகையான மரம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசில திரும்ப 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 கேட்கறது தான். யானா என்ன? அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அப்புறம் வருங்காலம் உண்டு முன்னே பார்த்துட்டோம். பிணி கூட்டல் இன்றி. பிணினா நோய். பிணி கூட்டல் இன்றி, பிணியின்றி. ஓகேங்களா? அடுத்து கனி கூட்டல் ஆகும், கனியாகும் முன்னே பார்த்தோம். அவை அஞ்சான். அவை கூட்டல் அஞ்சான். இது வந்து பார்த்தீங்கன்னா, உடம்படு மெய்யெழுத்துல இவ்வும் வர்றது தான் உடம்படு மெய்யினச்சு. அதாவது 2 உயிரெழுத்துக்கு நடுவுல ஈவும் தோன்றும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து, அ கனவு கூட்டல் ஆகும், கனவாகும். ஓகேங்களா? கனவு கூட்டல் ஆகும், கனவாகும். கனவு கூட்டல் ஆகும், கனவாகும். மாண்பு கூட்டல் உடையார், மாண்புடையார். விலை கூட்டல் ஆகும், விலையாகும். இதெல்லாம் வந்து பேசிக்கா தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மறைஞ்சிரும். மாண்பு அதே நேரம். அதெல்லாம் பேசிக் தான். அடுத்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ஒரு 3 புணர்ச்சி விதி சேர்ந்து ஒரு இது அந்த பேரிருள் அந்த மாரி வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு டீப்லா சொல்றேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரியலனாலும் ஒரு டைம் கேளுங்க. அதான் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? அடுத்தது மயிரி கழல்லராய். மயிரிகள் கூட்டல் அல்லராய். மயிர்கள் கூட்டல் அல்லறாய், மயிர்கள் அல்லராய் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நாம என்ன பண்ணோம், இந்த இடத்துல பிரிச்சிறக்கூடாது. ஏன்னா இங்க டபுள் எல் வருது. அப்போ இங்க வந்து மயிரிகளால் மயிரிகால் அடுத்து அல்லராய் அப்படின்னு சொல்லி பிரிச்சா அது தவறான ஆன்சர். இங்க பாருங்க மயிர்கள் கூட்டல் அல்லராய்ன்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா நான் பார்க்க போறது நிலை கூட்டல் ஆகும். முன்னயே பார்த்துட்டோம். அடுத்ததான் மண் கூட்டல் உயிர், மண்ணுயிர். இங்க தனிச்சொல் விட்டு நாட்டு கூட்டல் பற்று இங்க வந்து
குற்றியலுகரத்துல இட்டு, இர்றுன்னு ஒரு புணர்ச்செய்தி படிச்சீங்களா? அந்த விதிப்படி பார்த்தா நாட்டுப்பற்று. ஓகேவா? மலர் கூட்டல் தலை, மலர் தலை. இது வந்து இயல்பு புணர்ச்சி மூலமா, அதாவது எதுவுமே உங்களுக்கு பாருங்க டைரக்ட்டாவே குடுத்துருக்காங்க. இங்க மலர் கூட்டல் அலை அப்படின்னு சொல்லி அந்த இத்து மரம் வரல. மலர் கூட்டல் தலைன்னு இயல்பு புணர்ச்சி மூலமா நார்மலாவே இப்போ வந்து ம மண் கூட்டல் வெட்டி, மண் வெட்டி அப்படின்னு சொல்லி போறது எப்படி? மண் கூட்டல் வெட்டி இவ்வு போட்டு போறது தப்பு. அது மாரி மண் மலர்தலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அப்படியே நார்மலாவே இருக்கு. மூவேந்தர் 3 கூட்டல் வேந்தர் ஓகேங்களா? 3 கூட்டல் வேந்தர் தான் மூவேந்தர். இப்போ இதுல வந்து 3 மூவேந்தர் எப்படி வரும்னா, ஆ அழிஞ்சிரும். ஏன்னா இது வந்து படி அந்த குட்டியலுகர புணர்ச்சி மூலமா அழிஞ்சிரும். அப்புறம் இன்னும் வந்து ஆ 3 அதாவது அந்த தனிக்குறில் வந்தா மட்டும் தான் இரட்டிக்கும். ஆனா இப்போ இங்க வந்து நெடில் வரனால இன்னும் அழிஞ்சதுனால மூவேந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேண்டியது இல்லை, வேண்டியது கூட்டல் இல்லை. அப்புறம் 3 நாடு, 3 கூட்டல் நாடு, புகழ் கூட்டல் என்பது எனக்கு, புகழ் கூட்டல் எனக்கு, புகழ் எனக்கு அப்படின்னு வரும். 3 கூட்டல் 100 300. குவை கூட்டல் எனக்கு, குவைனா ஒரு வகை குகை. ஓகே. குவியல் சாரி. குவைனா குவியல். ஓகேங்களா? அதாவது அ நாம என்ன சொல்லுவோம்னா, மண் குவியல் அந்த மாரி சொல்லுவீங்கல்ல, அந்த மாரி குவியல் தான் குவைனா அ இது குவியல். ஓகேங்களா? சிறப்பு கூட்டல் உற்று, சிறப்புற்று. அடுத்ததா நான் பார்க்க போறது தமிழ் பசி. தமிழ் கூட்டல் பசி, தமிழ் பசி. இது வந்து விகாரைல தோன்றல் வரும். ஓகே. கோடு கூட்டல் மரம், கோடு மரம். திரிதல்ல வரும். பொருள் அறிவு, பொருள் கூட்டல் அறிவு, பொருள் அறிவு. மெய்யியற்று புணர்ச்சி, அலகு கூட்டல் உற. அ 2 இடத்துலயும் அலகு ஓகேவா? கூட்டல் அப்போ இந்த மறைஞ்சிருக்கும்போது, இது குசுட்டு தூக்குற குற்றியலுகர புணர்ச்சியில வரும். கலைச்சொல் நார்மலா இயல்பு புணர்ச்சியில் உட்பிரிவு ஓகேங்களா? உட்பிரிவுனா உள் கூட்டல் பிரிவு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்ப இதுலயே தெரியுதுல்ல. இப்போ இப்போ நான் பார்த்ததோட இப்போ உட்பிரிவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இட்டு, இரு குட்டியில புணர்ச்சியில வரலாம். ஆனா, அதுக்கும் இல்லாத உள்கட்டல் பிரிவு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்ப இது டிஃபரெண்ட்டா இருக்குன்னா, இப்ப இது டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. அந்த மாரி நம்மளுக்குன்னு ஒண்ணு தோணும். இது நம்ம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இது கேட்பாங்க. அந்த மாரி தான் டிஎன்பிஎஸ்சில எக்ஸைட் பண்ணுமே தவிர, நம்ம நார்மலா படிச்சுட்டு வந்தா நம்மளால பாஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. உட்பிரிவுன்றது உள்கூட்டல் பிரிவு. அப்புறம் பேர் அகராதி, பெருமை கூட்டல் அகராதி. அ ஈறுபோதல். அடுத்தது அழிஞ்சிரும். அதாவது உகரம் இகரமாக உகரம் அகரமாகமோ இல்ல உகரம் இகரமாக மாறுதல். அந்த மூலமா பெ பெற, பெரி அப்படின்னு மாறும். அடுத்தது இந்த ஆதிநிட மூலமா கூட்டல் அகராதின்னு வரும். அது நம்ம வந்து ஆ இதுல மூலமா அதாவது கூட்டல் போடும்போது பேரகராதி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அடுத்ததாக அ திருவல்லிக்கேணி அதாவது திருக்கூட்டல் அல்லிக்கூட்டல் கேணி. இது வந்து திரும்ப திரும்ப கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினு. அந்த கூட்டல் கலை, அந்த கலை, தோன்றல் விதி, தென்னாடு தொன்மை கூட்டல் நாடு, தென்னாடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம சொற்பொருள். சொற்பொருள். சொல் கூட்டல் பொருள். ஓகேங்களா? சொற்பொருள். இணை எழுத்துக்கள் அதாவது இனமாக இல்லுக்கு இர்ரு ஓகேங்களா? இட்டுக்கு இல்லுக்கு இட்டு ஓகேங்களா? இது மாரி இனமா அதாவது அ இல்லுக்கு இர்ரு, அ இந்த இல்லுக்கு இட்டு. இந்த மாரி சொற்புணர்ச்சி இட்டு, இர்ரு ஓகேங்க. குட்டியில ஒரு புணர்ச்சி அடையறது தான் சொற்பொருள். ஓகேங்களா? அடுத்து என்பும் கூட்டல் உரியர், என்புரியர். வந்து கெட்டுரும். அப்புறம் அது இன்புரியர். ஓகேங்களா? அடுத்தது என்புரியர். ஓகேங்களா? அடுத்தது சதுரகராதி. சதுர் கூட்டல் அகராதி. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தெளிவா பார்த்துக்கோங்கன்னா, திரும்ப திரும்ப உங்களுக்கு எழுதி பார்த்தோ, இல்ல உங்களுக்கு 2 டைம், 3 டைம் படிச்சுக்கோங்க. ஏன்னா, அதெல்லாம் கேட்க வேண்டிய கொஸ்டின். அடுத்ததா அன்போடி அயந்த. இயந்தன்னு இருக்கு. அங்க வந்து ஃபுல்லா வந்து அன்போடு கூட்டல் ஏந்த அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்ததா பொருளாளம் கூட்டல் பொருள் கூட்டல் ஆலம். என்போடு கூட்டல் ஏந்த. அகராதி, அகரம் கூட்டல் ஆதி அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. அதாவது அகராதிய சதுர் கூட்டல் அகராதி. அகராதிய பிரிச்சீங்கன்னா, அகர் கூட்டல் ஆதி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்ல. சதுர அகராதி கேட்டிருக்காங்க. அகராதி கேட்டதில்ல. ஓகேங்களா? அடுத்தது ஆர்வம் உடைமை. ஆர்வம் கூட்டல் உடைமை, ஆர்வம் உடைமை 25 20 கூட்டல் 5 25. ஓகேங்களா? அடுத்ததா நான் பார்க்க போறது, அ அது வீணும். அது கூட்டல் ஈனும், கலை கூட்டல் களஞ்சியம், கலைக்களஞ்சியம், அன்புற்று கூட்டல் அமர்ந்த அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. குடுத்துருக்காங்க.
புக்ல குடுத்துருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபுல்லாவே. அடுத்தது தனித்தனி. ஓகேங்களா? தனித்தனி தோன்றல் விதி மூலமா தனி கூட்டல் தனி, தனித்தனி. அடுத்தது நாம் பார்க்குறது எய்து கூட்டல் சிறப்பு, எய்தின் சிறப்பு. மிகப்பெரிய மிக கூட்டல் பெரிய, சார் கூட்டல் வென்ப, சார்பு கூட்டல் என்ப, தற்கால தமிழ், தற்காலம் கூட்டல் தமிழ், வருங்காலம் என்பது அப்படி ஒரு வருங்காலம் என்ப, வருங்காலம் கூட்டல் என்ப அது மாரி தான் தற்காலம் கூட்டல் தமிழ், தற்கால தமிழ். நான் கூட்டல் ஒரு, நான் ஒரு. புவியியல் கூட்டல் இயல், புவி கூட்டல் இயல்ன்னு பிரிச்சிருக்காங்க. உலகம் அறியாது, உலகம் கூட்டல் அறியாது அப்படின்னு தான் சொல்லி பிரிப்பாங்க. அடுத்ததா நாம் அடுத்ததா நம்ம பார்க்குறது திணை அளவு. திணை கூட்டல் அளவு, திணை அளவு. திணை கூட்டல் அளவு, திணை அளவு. பனை கூட்டல் அளவு, பனை அளவு. படிறு இலவம், நயனின்று, மனையழகு, குறட்பா, குறள் கூட்டல் பா. ஓகேங்களா? பசுந்தலை, பசுமை கூட்டல் தலை. ஓகேங்களா? பசுமை கூட்டல் தலை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அடுத்து நாடெங்கும், நாடு கூட்டல் எங்கும். நாடு கூட்டல் எங்கும். நாடு கூட்டல் எங்கும். அடுத்தது மாசு இல்லா. மாசு கூட்டல் இலா. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினு. 12 10 கூட்டல் 2 12. ஈரிருவர் 2 கூட்டல் இருவர். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் இன்னொரு டைம் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் இதுவே அப்படியே கேட்டுறாங்க. ஓகேங்களா? வள்ளி கிசைந்த, வள்ளி கூட்டல் கிசைந்த. பைங்குவளை, பசுமை கூட்டல் குவளை. இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்ற இதுல இருந்து வரும். தெள்ளருவி தண்ணீரொட்டிரு அந்த இதுல இருந்து வரும். தண்ணீரொட்டிர்கள். அடுத்தது செந்தாமரை, செம்மை குடல் தாமரை. அது நம்ம புக்ல இருந்து கேட்டது தான். அதாவது இது ப்ரீவியஸ் கொஸ்டின் செம்மை குடல் தாமரை. ஈரொன்பது 2 குடல் 9. சுயவரம், சுயம் குடல் வரம். இன்னருள், இன் குடல் அருள். கோடு குடல் இன்றி கோடிலா, கோடு குடல் இன்றி கோடின்றி. போதிலா, போது குடல் இலா. அருள் என்றால் அருள்குடல் என்றால். ஓகேங்களா? அருள்குடல் என்றால். தென்னரங்கம், தெற்கு குடல் அரங்கம். 20 ஆண்டு, 20 கூட்டல் ஆண்டு. மூ முரண அடக்கி சாரி முரணடக்கி, முரணடக்கிய தான் முரண்குடல் அடக்கின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததா நம்ம போட்டிருக்கிறது மின் அணுவியல். மின் கூட்டல் அணு கூட்டல் இயல். பகல் ஒன்று, பகல் கூட்டல் ஒன்று. உள்ளங்கை, உள்ளம் கூட்டல் உள்குடல் அகம் கூட்டல் கை, உள்ளங்கை. முகம் 3 கூட்டல் மூடி, மும்முடிய தான் 3 கூட்டல் மூடின்னு குறிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இது முன்னே பார்த்துட்டோம். அடுத்ததா பார்த்தது செய்தி கூட்டல் தாள், செய்தித்தாள். ஓகேங்களா? செய்தி கூட்டல் தாள், செய்தித்தாள். மேம்பாரடை கூட்டல் மேம்பாடு கூட்டல் அடைய. ஓரிடம், ஓர் கூட்டல் இடம். மின்னஞ்சல், மின் கூட்டல் அஞ்சல், அன்றலா. ஓரிடம், ஓர் கூட்டல் மின்னஞ்சல், மின் கூட்டல் அஞ்சல், அன்று கூட்டல் அர்ந்த, அன்றலார்ந்த. ஓகேங்களா? அடுத்தது இணையற்ற, இணை கூட்டல் அற்ற, இணையற்ற. நல்லிதழ், அ நாளிதழ் என்பது நாள் கூட்டல் இதழ், நுண்ணறிவு, நுண்மை கூட்டல் அறிவு. கொஸ்டின வந்து நான் டிஎன்பிசில வந்து கொஞ்சம் பொறுமையா படிங்க. நான் கொஞ்சம் இது அதிகமா இருக்கறனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஆனா பொறுமையா படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்க ஸ்பீடா படிச்சுட்டு நீங்க ஏதோ ஒண்ணு புடிச்சுட்டு போட்டீங்கன்னா, அதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக். நான் 2, 3 டைம் ஃபெயில் ஆனதுக்கு காரணமும் கேர்லெஸ் மிஸ்டேக் ஆலே வந்து நெறைய டைம் வரல. இந்த டைம் தான் வந்து கொஞ்சம் கிட்ட நெருங்கி இருக்கேன். அந்த மாரி நீங்களும் அந்த மாரி தப்பா பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்ததா பார்க்க போறது வந்து அ 20 சாரி முன்னுரிமை. முன் கூட்டல் உரிமை, முன்னுரிமை. அதாவது தனிச்சொல் தண்ணீரொட்டில், தண்ணீரொட்டில் அந்த புணர்ச்சி விதி மூலமா வரும். ஓகேங்களா? முன்னுரிமை. பேரூர், பெருமை கூட்டல் ஊர். அது ஓகே புணர்ச்சி விதியில அந்த புக்ல பார்த்தீங்களா, அந்த இடத்துல இது பேரூர் இருக்கும். பெருமை கூட்டல் ஊர். ஓகேங்களா? இது என்னன்னா, ஈறு போதல், ம் அடுத்தது உகரம், இகரமாக மாறுதல், அப்புறம் ஆதி நீடல், அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இந்த புணர்ச்சி விதி மூலமா எல்லா இடத்துலயும் வரும். அடுத்தது செய்திக்களம். செய்திக்களம் என்பது செய்தி கூட்டல் களம். ஓகேங்களா? அடுத்தது ஈராயிரம் 2 கூட்டல் ஆயிரம். வானொலி, வான் கூட்டல் ஒலி. குறிப்பேடு, குறிப்பு கூட்டல் ஏடு. இது ரொம்ப முக்கியமானது. குறிப்பு கூட்டல் ஏடு. இது ஓகேங்களா? இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கேட்டிருக்காங்க. அடுத்ததா சொற்பிழை. சொற்பிழை என்பது சொல் கூட்டல் பிழை, சொற்பிழை. பதிவு கூட்டல் இறக்கம், பதிவிறக்கம். ஓகேங்களா? பதிவு கூட்டல் இறக்கம், பதிவிறக்கம். முத்தெடுப்பது, முத்து கூட்டல் எடுப்பது. ஓகேங்களா? அடுத்தது குறுமை கூட்டல் பரப்பு, தனித்திறன், தனி கூட்டல் திறன். பல்கலைக்கழகம், பல் கூட்டல் கலை கூட்டல் கழகம், பல்கலைக்கழகம். நிதி அமைச்சர், நிதி கூட்டல் அமைச்சர், நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா?
அடுத்தது கையடக்கம். கை கூட்டல் அடக்கம், கையடக்கம். வடிவமைப்பு, வடிவம் கூட்டல் அமைப்பு, வடிவமைப்பு. சிற்றூர், சிறுமை கூட்டல் ஊர், சிற்றூர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈறுபோதல் மூலமா இது கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? சிறுமை கூட்டல் ஊர், ஈறுபோதல் மூலமா மை கேன்சல் ஆயிரும். அப்போ சிறு கூட்டல் ஊர்ன்னு இருக்கும். ஊர்ன்னு இருக்கும். அப்போ சிறு வந்து இங்க 2 இடத்துலயும் ஊ இருக்கும்போது ஊ மறைஞ்சிரும். அப்போ சிறு கூட்டல் ஊர். ஓகேங்களா? அப்படின்னு வரும்போது 2 தண்ணீர் அதாவது ரா இருக்கும்போது நாம குற்றியலுகர சொல்ல வரும்போது இரட்டைப்படைன்றது தான் சிற்றூர். ஓகேங்களா? அது சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்க்கவும் மெய்ஞானம். மெயின் கூட்டல் ஞானம், மெய்ஞானம் இது ப்ரீவியஸ் பெயர். குரூப் 4, குரூப் 2லயும் கேட்டிருக்காங்க. அம் அ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உலகு கூட்டல் எங்கும், உலகெங்கும், உடம்பு கூட்டல் ஆர். ஓகேங்களா? உலகு கூட்டல் எங்கும், உலகெங்கும். உடம்பார், உடம்பு கூட்டல் ஆர். மலர் கரம், மலர் கூட்டல் கரம். ஒன்று கூட்டல் உற, ஒன்று உற அப்படி சொல்லி குடுத்திருக்காங்க. அடுத்தது கூயும் கூட்டல் ஒன்று, குவியும் கூட்டல் என்று, குவியும் என்று, குவியும் என்று. இது வந்து புகழேந்தி நடந்து புகழேந்தி புகழென்பா. அதுலருந்து கேட்டிருங்க. குவியும் என்று. ஓகேங்களா? அடுத்ததா நான் பார்க்க போறது முத்திடல். முத்து கூட்டல் இடல், முத்திடல். வானுரு, வான் கூட்டல் உரு, வானுரு. கோலமிட்டு, கோலம் கூட்டல் இட்டு, கோலமிட்டு. பழந்தான், பழம் கூட்டல் தான். மெய்யிற்று புணர்ச்சி. அரங்கு கூட்டல் ஏற்றம், அரங்கேற்றம். உடம்படு மெய்ப்புணர்ச்சி. செய்தி செய்திரோன், செம்மை கூட்டல் கதிரோன், பண்பு எரிச்சு. கதையழகு, கதை கூட்டல் அழகு, உடம்படு மெய்ப்புணர்ச்சி. ஓகேங்களா? அதுபடி வரும். அடுத்தது தாய்மை அன்பு. தாய்மை கூட்டல் அன்பு, தாய்மை அன்பு. ஏட்டிலக்கியம், ஏடு கூட்டல் இலக்கியம். ஏடு நெட் நெடில் தொடர் குற்றியலுகரம் வரும்போது இரட்டைப்படியும். அதுதான் சொல்லி ஏட்டிலக்கியம். ஓகேங்களா? அடுத்தது பாரதம் கூட்டல் தாய், பாரதத்தாய். நாடகம் கூட்டல் கலை, நாடகக்கலை. சேய்மை உற்ற, சேய்மை கூட்டல் உற்ற. நூற்றாண்டு, 100 கூட்டல் ஆண்டு, நூற்றாண்டு. 5000, 5 கூட்டல் 1000. இயற்ற தமிழ், இயல் கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி வரும். வேடம் அணிந்து, வேடம் கூட்டல் அணிந்து, வேடம் அணிந்து. பெரும் தொண்டு, பெருமை கூட்டல் தொண்டு. சிறை கூட்டல் அடைந்த, சிறையில் கூட்டல் அடைந்த. ஓகேங்களா? அடுத்தது புத்துயிர், புதுமை கூட்டல் உயிர். தென்னாடு, தெற்கு கூட்டல் நாடு, தென்னாடு. கவிதை கூட்டல் அழகு, கவிதை அழகு. ஆயுத பயிற்சி, ஆயுதம் கூட்டல் பயிற்சி, ஆயுத பயிற்சி. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து தமிழ் கூட்டல் பண்பு. தமிழ் கூட்டல் பண்பு. ஓகேங்களா? தமிழ் கூட்டல் பண்பு தோன்றல் இது மூலமா வந்திருக்கு. அ இந்த அடுத்த இது வந்து நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். பார்ட் 3ல பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைபும் மட்டும் போடுங்க நண்பர்களே. தேங்க் யூ. ஏதாவது டவுட்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.